வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். மரவள்ளிக்கிழங்கு எங்கள் ஊரில் முக்கிய விளைபொருளுங்கிறதுனால இந்த மரவள்ளிக்கிழங்கு அறுவடையின் போது எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு செஞ்சு வச்சுக்குவோம். இது ஒரு மாதம் ஆனாலும் கெடாத பொருள் அப்படிங்கிறதுனால நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட வேண்டியதில்லை. வீட்டிலையே இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கிழங்கை வாங்கி நல்லா தோல் நீக்கி சீவி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிப்ஸு போடுற கட்டையில் நீங்கள் சில்வர் கட்டையாக இருந்ததுன்னா அதில் தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சிப்ஸு போடுற மரக்கட்டையாக இருந்ததுன்னா அது ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. ஏன்னா மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப கெட்டியான பொருளுங்கிறதுனால நல்ல உறுதியான கட்டையில் தான் தேய்க்க முடியும். இந்த மாதிரி சிப்ஸுக்கு முதல்ல மரவள்ளிக்கிழங்கை நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக வர்ற இந்த தூள் எல்லாம் தனியாக தேய்ச்சி எடுத்து வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வடை சுட்டுக்கலாம். வடை சுடுறது எப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிப்ஸ் எல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஃபேன் காற்றுல நல்லா உலர்த்தின பிறகு எண்ணெயில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ரொம்ப தப்பு. நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்பவும் ட்ரையாக உலர்த்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு எண்ணெயில் போட்டோன்னா அந்த சிப்ஸு கடிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். சின்ன பசங்க மட்டும்தான் சாப்பிட முடியும், பெரியவங்கள்லாம் சாப்பிட முடியாது. இல்லை பல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா சாப்பிட முடியாது. நம்ம சிப்ஸு துருவிட்டு உடனே அப்படியே எண்ணெயில் போடலாம். அப்படி போட்டால் மட்டும்தான் பொறுப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எண்ணெயில் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்கிறதுனால பொறுமையாகவே வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த சூடாக இருக்கிறப்பவே கொஞ்சமாக உப்பு, வரமிளகாத்தூள் போட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு முறை சிப்ஸ் பொரித்து எடுக்கிறப்பவும் இந்த மாதிரி உப்பு, மிளகாத்தூள் போட்டு எடுத்துக்கோங்க. மொத்தமாக போட்டு எடுக்கலாம் அப்படின்னா அது கரெக்டாக வராது. இந்த சத்தமே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு. சிப்ஸ் எல்லாம் எடுத்து சூடு ஆறின பிறகு நல்லா காற்று புகாத டப்பாவில் ஒரு பேப்பர் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். சாப்பிட திகட்டாத மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.